கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கொடுக்கும்படியாக மதுரை பட்டணத்திலிருந்து நமக்காக வந்திருக்கிற அப்போஸ்தலர் பால் முருகேசு ஐயா அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை கட்டி உற்சாகமாக அவர் நம்ம வரவேற்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. மதுரையிலிருந்து வந்த பாஸ்டருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சிட்டார் ஆராதனையை. அதனால் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப பிரசன்னமாக இருந்தது. ஆவியானவுடைய அசைவாடுதல் இருந்தது. அதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி ஐயா ஆராதனை பாடல்களையும் அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தோம். பல குறிப்புகளுக்காக நம்ம ஜெபித்தோம். ஆண்டவர் நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, முடிவு செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஆகவே ஆதி விசுவாசிகள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்ததுன்னு இருக்கு. ஆகவே கண்டிப்பாக ஜெபத்தை கேட்குறவர் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஆகவே நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பலன் உண்டு, பதில் உண்டு. ஆனால் எதை செய்தாலும் அவர் சித்தப்படி செய்யுங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க கடைசியில். லேலுயா. ஆகவே தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் விடுதலை என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் விடுதலை என்ற தலைப்பு. விசுவாசிகள் ரொம்ப கவனமாக கேளுங்க, ஊழியக்காரங்க அதை விட அதிகமாக கவனமாக கேளுங்க. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இருந்தாலும் கண்மலையாக கிறிஸ்து அவர்களோடு கூட ஞான கண்மலை சென்றாலும் அவர்கள் எப்படி அந்த கிறிஸ்துவை அறியவில்லையோ இஸ்ரேல் மக்கள், அதுபோல பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தார். ஆனால் இந்த பூமியில் வந்து இறங்கலை. இயேசு எப்படி மனுஷனாக வரலையோ ஆனால் முன்னாடி இருந்தாரோ, அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் பெந்தெகோஸ்துனால தான் இறங்கினாரே தவிர அதுக்கு முன்னாடி இறங்கலை. ஆனால் அவர் இருந்தார். நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு தேவன் தொடங்குது. அங்கே பக்கத்திலேயே இயேசு இருந்தாருன்னு நீதிமொழிகள் 8 அதிகாரம் 27 30 வரை படிக்கும்போது அவர் வானங்களை படைக்கும் போது நான் பக்கத்திலேயே இருந்தேன், செல்ல பிள்ளையாக இருந்தேன், அநாதிகாலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், பூமி உண்டாக முன்பாகவே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன், அபிஷேகம் பட்டேன்னு இயேசு சொன்னதாக ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கு. ஆகவே செல்ல பிள்ளையாக இயேசுவும் தேவனோடு இருந்தார். அதான் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இதோடு நிறுத்திடக்கூடாது. நீங்கள் 2ஆம் வசனத்தை படிக்கணும். அவர் ஆதியிலே யாரோடு இருந்தார்? இதுதான் அந்த 1ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 1:1 இந்த யோவான் சுவிசேஷத்திலையும் உள்ள அந்த ஒரு காரியத்திலே தேவன் அங்கே இருந்திருக்கிறார், அவரோடு கூட இயேசுவும் இருந்திருக்கிறார். 2 3வது நபர் 2ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 1:2
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாட்டி கொண்டிருந்தார். இந்த 3 வந்துருதா? மூவர் வந்துடுறாங்களா? ஆரம்பத்தில் வந்துடுறாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு முக்காடாக இருப்பதுனால மங்களாக தான் பார்க்க முடியுமே தவிர தெளிவாக பார்க்க முடியாது. ஆதியாகமம் 18 அதிகாரம் 3 புருஷர்கள் ஆபிரகாமிட்ட வர்றாங்க. 19 அதிகாரத்தில் 2 புருஷர் சோதோம் கோமோரா பட்டணத்துக்கு போனாங்கன்னு இருக்கு. அதில் ஒருவர் ஆபிரகாமோட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் கர்த்தர்ன்னு இருக்கு. அங்கே போனவர் ஒருவர் ஆண்டவர்ன்னு இருக்கு, ஒருவர் கர்த்தர் கையை பிடிச்சி இழுத்து விட்டார்ன்னு இருக்கு. அந்த இரு என்ற வார்த்தை முழுவதும், மரியாதைக்குரிய வார்த்தை முழுவதும் அந்த மூவருக்கு தான் பொருந்துமே தவிர வேற யாருக்கும் பொருந்தாது. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இவர் வந்தார் போனார்னு எங்கெங்கே இருக்கோ அவர் இவர் என்ற அந்த தமிழ் சொல் மரியாதையான சொல் ஒன்று தேவனுக்கு அல்லது ஆவியானவருக்கு அல்லது இயேசுவுக்கு, இந்த 3 பேருக்கு தான் அவர் இவர் வந்தார் போனார் இருக்கே தவிர மற்றபடி எந்த தீர்க்கதரிசியிலானாலும் தேவதூதனானாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்தா போனா செத்தா இவன் போனா வந்தான்னு தான் இருக்கு. அந்த வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம தமிழ் பைபிளில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிலர் அது புரியாமல் ஒருமையில் பேசுகிறாரு, அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு என்னை சொல்கிறாங்க. சொல்லிட்டு போங்க. இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி காட்டுறதுக்கு தான் அப்படி சொல்கிறேனே தவிர தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது உங்களை தனிப்பட்ட முறையில் அவன் இவன் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்றதுக்கு தான் அதை சொல்கிறேனே தவிர மற்றபடி அல்ல. ஆகவே இது ஏன் சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் இறங்கினார் தவிர அதுக்கு முன்னாடி இருந்தார். ஆனால் பூமிக்கு வரல. அந்த பாயிண்ட்டுக்கு தான் சொல்கிறேன் நான். இயேசு கிறிஸ்து இதை குறித்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். நான் போவேனாகில் அவரை அனுப்புவேன், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் சொல்ல மாட்டீங்களே வரமாட்டார்னே இருக்குது. இயேசு இருக்கிற வரைக்கும் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இவர் இருக்கார்ல, 2 பேரும் சேர்ந்து செய்யுங்கன்னு அவசியம் இல்லை. இவர் இருந்தால் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இருந்தால் இவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே பவர், ஒரே ஈக்குவல். தேவ வார்த்தைகளை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்கிறவங்களாக்குவார். இயேசு என்ன சொன்னார்னா, நான் சுயமாக சொல்லலை. யோவான் 12:49-50 போட்டிருக்கு. நான் சுயமாக பேசலை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது என்னதென்றும் என்னைய அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ இப்பேற்பட்ட இயேசுவே சுயமாக இருந்தாலும், சுயாதீனம் உள்ளவராக இருந்தாலும் சுயமாக சொல்லலேன்னு அவரே சொல்கிறார். அவர் தான் எனக்கு சொன்னார், கட்டளையிட்டார், இப்படி இப்படி பேசு, இப்படி இப்படி அதைத்தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். இவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொன்னார், எனக்கு ஈக்குவல் பவரான ஒரு ஆவியானவரை, சக்தி ஆவியாகிய அவரை, தேற்றரவாளன் ஆகிய அவரை என் சார்பில் எனக்கு ஈக்குவலாக நான் எப்படி உங்களை வழிநடத்திக்கிட்டு இருந்தனோ அதுபோல் உங்களை என்றென்றும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆவியானவர் அனுப்புகிறேன். அவர் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். ஆனால் இன்னொரு வார்த்தை சொன்னார், அவர் சுயமாய் சொல்லாமல் அவரும் நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் உடைதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவார்னு சொன்னார். பாயிண்ட்டு. ஆவியானவரும் சுயமாக சொல்லலை, இயேசு சொன்னதை நினைப்பூர்த்தினார். இயேசுவும் சுயமாக சொல்லலை, தேவ வார்த்தைகளை அப்படியே சொன்னார். ஆகவே மொத்தத்தில் தேவ வார்த்தையில் தேவன் எப்படி இருக்காரோ அதே வார்த்தையில் கூட்டாமல் குறைக்காமல் இயேசு சொன்ன மாதிரி, அதே வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுன மாதிரி இந்த மூவர் இந்த உபதேசத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றாக இருக்கிறாரல்ல, இருக்கிறார்கள். இருக்கிறார்னா திருத்துவம் ஆயிரும். இன்றைக்கு உள்ள நாதாரிகை சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்கள, திருத்துவ தேவன் திருத்துவ தேவன். தப்பு. அது வேதாகமத்தில் இந்த வார்த்தை இல்லை.
திருத்துவம்னா 3, தேவன்னா 1. தப்பு அது. தேவன் ஒருவர் தான். ஆனால் இயேசு தேவகுமாரன் என்று அழைக்கப்படுறார். இவர் சத்திய ஆவியாகிய தேற்றவர் என்று அறிவிக்கப்படுகிறார். தேவன் சொல்லலாம், ஆனால் தேவன் அல்ல. நீங்கள் முதல் புரிஞ்சுங்க. விளங்குறவங்களுக்கு தான் விளங்கும், எல்லாருக்கும் புரியாது. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் இயேசு சொல்கிறார். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 ஜெபிச்சாரே, அது உனக்கு புரியல? வாய்க்கு 1000 தடவை பிதா பிதான்னு சொல்கிறார். ஐயா, பிதாவே இயேசுவா வந்துட்டா இவர் எதுக்கு இந்த பொய்யை சொல்லி பல்ட்டி அடித்து இவ்வளவு ஊமைகளை சொல்ல? நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிடுவார்ல. சிலருக்கு விளங்காததுனாலே, புரியாததுனாலே ஊமைகளாக எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தயவு செய்து நிருபங்களை பார்த்தா தான் புரியும். நிருபங்கள் என்ன போட்டுக்கு? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானம், கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எல்லா அப்போஸ்தலரும் கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. அதை படித்தா தானே உனக்கு அறிவு வரும். எவனோ சொல்லி கொடுத்தான், எந்த நாயோ சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பைபிள் காலேஜ் இந்த இவன் சொல்லி கண்ட நாயகிட்ட போய் நீ சொல்கிறதுனால தானே கள்ள உபதேசம் வந்திருக்கு, தாறுமாறு வந்திருக்கு. சபைகள்லாம் அடியோட அநியாயமாக இன்றைக்கி சீர்கட்டு போனதுக்கு அதானே காரணம். இயேசு விட பேச்சாளர் யாரையா? அவரை விட ரகசியங்கள் சொன்னவர் போதகர் யார்? நல்ல அழகு தமிழில் சொல்லியிருக்காரு. உனக்கு விளங்கலை, புரியலை உனக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ யாரா கேட்குற? இயேசு விட எவன் பெரியாள்? யோவான் 3:31 போட்டிருக்கு, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே வந்து சொல்கிறாரு. ஆனால் ஒருவனும் அதை ஏற்றுக்கிறதுல இல்லை. இப்படி தானே இருக்காங்க இன்றைக்கி. ஒருத்தரும் நம்மளைய ஏற்றுக்கிறதைய. எங்கள் பிஷப்பு சொன்னார், எங்கள் குரு சொன்னார், இவர் எங்கள் லண்டனில் சொல்லியிருக்கார், எங்கள் மிஷினில் இப்படி சொல்லியிருக்காருன்னு இப்படி தான் சொல்லி நாசமாக போகிறாங்களே தவிர இயேசு என்ன சொன்னார்ன்னு எவனாவது நினைக்கிறானா? இங்கே போட்டிருக்கு, எவனும் நம்புறதில்லைன்னு போட்டிருக்கு. அப்படி நம்புறவன் தான் கிறிஸ்தவன், சீசன். நம்பாதவன் உலகத்தான், மாம்சத்துக்குரியவன், தனக்காக தன் வழியில் அவன் ஒரு வழிக்கு போகிறவன். அக்கிரமம்னா என்ன தெரியுமா? குடிக்கிறது, வெறிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, வெட்டு குத்தி கொலை செய்கிறது, இது மட்டும் அக்கிரமம் நினைக்காதீங்க. ஏசாயா 53:6 போட்டிருக்கு, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், அவரவன் தன் வழியே போய் ஏகமாய் கெட்டு போனாங்க. ஆடுகள் எப்படி போனாங்களோ சிதறி போயிட்டாங்க. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விழ பண்ணினார். அந்த அக்கிரமம் என்ற வார்த்தை அவையவே ஒரு பாதையில் போகிறது, அவையவே சொந்தமாக யோசிப்பது, அவன் ஒரு சபை, அவன் ஒரு தலைவர், அவன் அவனுக்கு ஒரு போதனை, அவன் அவனுக்கு ஒரு ஊழியம், அவன் அவனுக்கு யானையை தடவி பார்த்த குருட மாதிரி அவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவன் அவனுக்கு ஒரு தரிசனம். இன்றைக்கி அப்படித்தானே சபைகள் இருக்குது. ஏறக்குறைய 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான். ஒருத்தன் எண்ணி சொல்கிறான். எப்படி விளங்கும்? 30,000 இருந்தால் இவன் இயேசுவை எப்படிடா ஒரு ஆள் ஒருமனப்பட்டு கும்பிட முடியும்? அன்னைக்குள்ள சீடர்கள்லாம் ஒருமனப்பட்டாங்க. திரளான மக்களுக்கு ஒரே இருதயம் இருந்ததாக அப்போஸ்தலர் 4:31 இருக்கு. ஏன் ஒரே இருதயம் இருந்ததுன்னா ஒரே உபதேசம் இருந்தது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துலையும் அந்நியோன்யத்துலையும் அப்பம் பிக்குதுலையும் செபம் பண்ணுறதுலையும் உறுதியாக இருந்தாங்க. ஒரே உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம் இருந்தது. அதனால தான் அவங்க ஒருமனப்பட்டாங்க. இந்த உபதேசம் தேவனிடத்தில் இருந்ததுனால, அதையே இயேசு சொன்னதுனால, அதையே ஆவியானவர் ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டதுனால, அந்த வகையில் 1 யோவான் 5:7 மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். வசனத்தை ஏன் கூட்டா குறைக்கிற? ஏன் அதில் ஓ புத்தி எதுக்கு நீ காட்டுற? யோவான் 3:31 அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து உண்டானவர்கள் பூமிக்குரிய தன்மையாக இருந்ததுனால பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார்கள். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ 2 வித்தியாசம் தெளிவாக போட்டிருக்கு. பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்குரியதையா பேசுவான். எங்கள் மூத்த போதகர் அப்படி சொன்னார், இந்த இவர் இப்படி சொன்னாருன்னா
அவன் இங்கேருந்து பிறந்த மனித பிறவி தானே. அவனுக்கு என்னையா அவனுக்கு தெரியும்? அவன் முடிஞ்ச அளவில் அவனால் முடிஞ்சது சொல்லுவான். இயேசுவோடு இணைக்க முடியுமா? இதெல்லாம் பவர் தான், வெளிச்சம் தான், இதெல்லாம் லைட்டு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. சூரியனோட ஒப்பிட முடியுமா? இது சூரியனில் காட்டுங்க பார்ப்போம். சூரியனோட இந்த பவரை ஒப்பிட முடியுமா? அது மாதிரி தான் இயேசு நீதியின் சூரியன். அவரோட எந்த மனித பிறவியை ஒப்பு கொடுக்கவே முடியாது. எலியா இருந்தாலும் மோசே இருந்தாலும் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் தேவன் நேரடியாக பேசுகிறாரு. இவர் தான் என்னுடைய நேசகுமாரே, இவர் மேலே தான் நான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு தான் என்ன செய்ய ஜெபி கொடுங்க. மோசேயும் வந்துட்டாங்க, எலியா வந்துட்டாங்க, இவர் வேறு இருக்காரு, நிறந்து செய்யுங்கடான்னு சொல்லலை. இன்றைக்கி உள்ளவங்க பாஸ்டர்கள் வந்துட்டாங்கன்னா ஐயா நீங்கள் ஒரு ஆராதனை பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஜெப குறிப்பு கொடுங்க, நிறந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தேவன் நிறந்து 3 பேருக்கு கொடுக்கல. இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், ஏசு தாயா என் குமாரன், இவர் மேலே தாயா நான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு ஜெபி கொடுங்கள். இவர் வர்றதுக்கு முந்தி எலியாவை வச்சு நடத்தினேன், மோசையை கொண்டு பேசினேன், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டார், கடைசி காலத்தில் வந்துட்டார். இவருக்கு மேலே ஒருத்தவங்க கிடையாது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கேன். எந்த தேவதூதனுக்காவது நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் குமாராக இருப்பார்னு எவனுக்காவது நான் சொன்னது உண்டா? கேட்டிருக்கீங்களா? சொன்னனா? எபிரேயர் 1:5 தேவன் கேட்குறாரு, எவனும் பதில் பேச முடியாது. இவர் தான் செல்ல பிள்ளை. இவருக்குள்ள ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள்லாம் முழுசாக அடங்கியிருக்கு. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அல்லேலூயா. இயேசு தேவனால் அனுப்பப்பட்டதுனால தேவ வார்த்தையை ஒரிஜினலாக அப்படியே சொன்னார். அதனால தான் அவருக்கு அப்போஸ்தலர்னு பேர். அப்போஸ்தலர் தான் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். தேவனால் இயேசு அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர் என்று எபிரேயர் 3:1 போட்டிருக்கு. லூக்கா 6:13 அவர் பரலோகத்துக்கு போகும்போது அவர் ஸ்தானத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டு உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கு போகலான்னு கட்டளையிட்டு அனுப்புனார். ஆனால் அனுப்பும்போது ஒரு விஷயம் சொன்னார். இயேசு மரித்த போது காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு சொன்னனே, வெள்ளிக்கிழமையிலே அவர் இறந்து பாடியை சிலுவையில் தொகை போட்டுட்டு அந்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணாருன்னு 1 பேதுரு 3:18-19 போட்டிருக்கு. இறந்த உடனே அவர் பரலோகத்துக்கு போயிடல, பரதி அங்கே பாதாளத்துக்கு போனார். மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ளவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். ஆதாமிலிருந்து சத்து போனவங்க முழுவதுக்கும் போய் பிரசங்கம் பண்ணார். என்னையா பிரசங்கம் பண்ணார்? ஏன் பிரசங்கம் பண்ணார்? எதுக்காக பிரசங்கம் பண்ணார்? அதில் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டால், ரட்சிப்பு இயேசுவி நாமத்தில் தான் இருக்குது. அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே உங்கள் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ஆர்டர் கட்டளை இல்லை. ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. மோசேயின் ஆகமங்கள் நியாயப்பிரமாணங்கள்லாம் அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை சிறை அதிகாரிகள் கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்ட கேள்விக்கு இவங்க சொன்ன பதில் அதற்கு 31 அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டிலிருந்து பாடம் எடுத்தாங்க. அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எப்படி? அவர் தேவகுமாரன்னு விசுவாசி. உனக்காக பலி ஆனார், உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், உனக்காக உயிர் திறந்தார். இவ்வளோதான் ஐயா, அவர் தேவகுமாரன். இதுதான் ரொம்ப சிம்பிள், சாதாரணது. இதை கூட நான் நம்பலை வைக்கலன்னா அவனுக்கு நரகத்தை தவிர வேறு என்னடா கொடுக்க முடியும்? பொங்கச்சோறு வைக்க சொன்னாரா, இல்லை மொட்டை அடிக்க சொன்னாரா, இல்லை பால் காவடி எடுக்க சொன்னாரா, இல்லை உருளை சொன்னாரா, இல்லை தண்ணி தீயில ஓடுன்னு சொன்னாரா? என்ன உனக்கு கொடுமைப்படுத்தினாரு? எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நீ செய்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு உனக்கு என்னை விசுவாசின்னு சொல்கிறேன்.
நான் தேவகுமாரன் விசுவாசின்னு சொல்கிறேன். தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயான்னு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடை நான் இயேசு கேட்கும்போது அந்த அளவில் அவர் யாருன்னு இவன் கேட்குறான். உன்னுடனே பேசுகிற நானே அவர், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவ்வளோதான். குருடே பார்வை அடையிறான். பார்வை அடையவர்கள் குருடர்களாக இருக்காங்க யூதர்கள். அவன் சொல்கிறான், நீ தாண்டா அவன் ஜீசன். யோவான் 9:28 சொல்கிறான். அந்த குருடனை பார்த்து, நீ தாண்டா இயேசுவின் ஜீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வரல, இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வந்தது. அப்போஸ்தலர் 11:26 படி. அதனால நீ இயேசுவின் சீசனாக இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன் பேர் வர முடியும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவன் முழுவதும் இயேசு வராதனால அவன் சீசராகிறதுக்கு முடியாதனால அவன் எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. அவன் யூதன், இஸ்ரவேலன், அது வேதக்காரங்கன்னு சொல்லலாம், இல்லை பழைய ஏற்பாடுக்காரன்னு சொல்லலாம். இவன் தான் கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவன் பூர்ணப்பட்டவன். அவனை விட இவன் விசுவாசி, அவனை விட இவன் ஞானசாரம் பெற்றவன், அவனை விட மனம் திரும்பினவன், அவனை விட இவன் மறுஜன்மம் முழுக்கு அடைஞ்சவன். இத்தனை சிறப்பு பெற்ற இவனுக்கு ஒன்றுமில்லாத அவங்கள போய் முன்மாதிரியாக சொன்னான், கோல் மாடலாக சொன்னான். அவனை பின்பற்றினா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவனை பற்றியே பேசுறிய. உனக்கு மெண்டல் பிடிச்சிருச்சா? உங்கள் அறிவே இல்லையா உங்களுக்கு? ஏன் கேட்குறேன், உனக்கு அறிவே இல்லையா? அப்படின்னா தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் நிறந்து பேசுங்கன்னு சொல்லியிருப்பார்ல. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி மோசே சொன்னது நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அவன் தான் சொல்லிட்டான்ல, நான் எதுக்குன்னு இல்லை. நான் சொல்கிறது அப்படி இல்லை, அந்த மாதிரி நான் சொல்லலை. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டு. நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதான் புதிய ஏற்பாடு. மோசே சொன்னான்னு சொல்கிறது பழைய ஏற்பாடு. ஆகவே தேவ பிள்ளைகளே, ரெண்டும் நமக்கு தேவை தான். ஆனால் கடைப்பிடிப்பது புதிய ஏற்பாடு. தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, எச்சரிப்பு உண்டாகும்படி எடுத்துக்கொள்வது பழைய ஏற்பாடாக இருக்கலாம். அதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். பின் கண்ணாடி முன் கண்ணாடின்னு சொன்னேன் வண்டியில் போகும்போது. இனிமேல் பின் கண்ணாடியெல்லாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாடாக நினச்சிக்கோங்க. பார்க்கலாம், ஓஹோ இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோமோ, இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோமோ, இதெல்லாம் விலகி இருக்கிறோமோ, இதெல்லாம் பார்க்கணுமோ, பார்த்துக்கலாமே தவிர போக முடியுமா? முன்னாடி ஒரு கண்ணாடி பார்க்கலாம், போகலாம். அதான் புதிய ஏற்பாடு. ஆகவே தேவ ஏற்பாடுனா சட்டம்னு அர்த்தம். புது சட்டம், பழைய சட்டம். உன் வீட்டில் உனக்கு புதிய மாதிரி சொல்கிறேன். பழைய சோறு புது சோறு, காலையில் நல்லா சுடு சோறு புது சோறு, நேற்று வச்சது பழைய சோறு. உன் பிள்ளைகளுக்கு எதாவது கொடுப்பேன் மட்டும் தெரியுதுல்ல. ஆகவே புதியதிலிருந்து எடுத்து கொடுறா. புதிய பிசைந்த மாவு இதிலிருந்து எடுத்து கொடு. உன் பிள்ளைக்கு அப்பம் போய் சுட்டு கொடு. பழைய ஏற்பாடு மீனுன்னு ஒரு விளக்கம் சொன்னேன், புதிய ஏற்பாடு அப்பம்னு சொன்னேன். ரெண்டையும் தான் இயேசு கொடுத்தாரு. ஆனால் நான் தான் மீனுன்னு சொல்லலை, நான் தான் அப்பம்னு சொன்னார். ஏன்னா அப்பத்தில் கழிவு பொருளே இல்லை, கழிக்கிற பொருளே இல்லை, அப்படியே முழுங்கலாம். மீனில் ஏகப்பட்ட கழிவு பொருள் இருக்குது. மண்டை, செதில், கோடலு, குந்தாணி. இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு முள்ளு விற்கிருச்சு. ஐயா நானும் மதியம் நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. அடிப்போம் நானும் சாப்பிட்டா தொண்டையில் குத்தி மிழுங்க முடியாமல் ஓஹோ ஐயோ ஐயோன்னு ஐயா சோறை போட்டு முழுங்குங்கன்னு சொல்லி வெள்ளைச்சோறை போட்டு முழுங்க சொல்லி. இதுதான் பழைய ஏற்பாடு. இதுதான் பழைய ஏற்பாடு நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அந்த அப்பத்தில் அப்படியே சாப்பிடலாம். அதில் சின்ன பொருள் கூட கழிவு பொருள் கிடையாது. அதுதான் இயேசு. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொன்னார். ஆகவே பழைய ஏற்பாடு கொஞ்சம் பார்த்து அந்த கறியை பார்த்து சாப்பிட வேண்டியது இருக்கே தவிர எல்லாத்தையும் முழு மீனை அப்படியே முழுங்குறேன். அவன் மனுஷனாயாவன் முழு மீன் முழுங்குறேன்ல, அவன் மனுஷ பிறவியா? ஆகவே பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுபோல் பழைய ஏற்பாடு கடவுளுடைய வார்த்தை தான். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 2 உயில் நான் எழுதியிருக்கேன் ஐயா. முதல்ல ஒரு உயில் எழுதிட்டேன் என் பிள்ளைகளுக்கு. அடுத்து இப்போ சக போகிற நேரத்தில் இப்போ எல்லாம் கடைசி நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி இவங்களெல்லாம் புரிஞ்சு கடைசியில் ஒரு உயில் எழுதுகிறேன். நான் தான் எழுதுகிறேன். 2 நான் தான் எழுதுகிறேன்.
பிள்ளைகளுக்கு 2 தான் கொடுத்துருக்கேன். என் காலத்துக்கு பிறகு அமுலில் வர்றது நான் கொடுத்ததா 2வது கொடுத்ததா? அதான் புதிய ஏற்பாடு. 2வது கொடுத்ததா அமுலில் இருக்க கரண்டில் முதல்ல புள்ளிக்கு தானே கொடுத்தீங்கன்னா இன்னும் விளங்குற மாதிரி சொல்கிறேன். 2025 காலண்டரு உங்களுக்கு இவங்க தான் கொடுத்தாங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க. அதில் நாங்கள் இப்போ பிப்ரவரி பிரயாணம் போகிறோம்னு எழுதுவோம், நாங்கள் கொடைக்கானலுக்கு ஏப்ரலுக்கு போவோம்னு ஒரு 2025 எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாஸ்டர் தானே கொடுத்தாரு. அவர் இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். அவர் இல்லைன்னு சொல்ல அவர் தானே கொடுத்தாரு. இப்போ மட்டும் மாற்றி 2026 ஏப்ரல் சொல்கிறீங்க. இது என்ன நியாயம்னா மெண்டல் ஆஸ்பத்திரியில் அவனை சேர்க்கிற தவிர வேறு என்னடா செய்ய முடியும் அவனை? ஆகவே 2025 பழைய ஏற்பாடு, 2026 புதிய ஏற்பாடு. ஆகவே பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தார், பூமிக்கு வரல. அதனால தான் இயேசு பரலோகத்துக்கு போகும்போதே அந்த உயிர் தெழுந்து 3 நாள் கன்வென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பிரசங்கித்தார்னு சொல்லலையே. 1 பேதுரு 4:6 இதற்காக மரித்தவர்கள் தேவனுக்கு முன்பாக ஒருவேளை தண்டனை பெற்று செத்ததை மாதிரி இருந்தாலும், தேவன் முன்பாக மனுஷன் முன்பாக அவங்க தண்டனை பெற்றவங்களாக இருந்தாலும், தேவன் முன்பாக அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் இதெல்லாம் புரிஞ்சுக்க. நிருபங்களில் தான் ரகசியங்கள் இருக்குது. நிருபங்களை நல்லா பாருங்கள். அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் அறிவிக்க இயேசு வரல, பிறக்கலை. அதனால் அவர் என்று வேறு ஒருவராலும் சொல்லும் போது இவர் மாம்ச பிறவிக்கு மனுஷனாக வந்த மாதிரி ஆவிகளுக்கு ஏன் போகலை, ஏன் சொல்லலை எனக்கு தெரியாது. இயேசு மாம்சமானவங்களுக்கு வார்த்தையானவர் மாம்சமாக வந்த மாதிரி ஆவிக்குரியவங்களுக்கு ஆவிகளுக்கு இவர் ஆவியாக வந்து சொல்லலைன்னு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ தேவன் மண்டையவா சொல்லிப்பார். ஆமாண்ணா அது தேவன் தாயா உயிர்ப்பித்தார். அவர் தாயா பிரசங்கிக்க இயேசுவை அனுப்பினார். 3ஆம் நாள் அவரை எழுப்பினவரும் தேவன் தான். அல்லேலூயா. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் அதுதான் அந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே பரலோகத்துக்கு ஐயோ அப்பான்னு ஓடி இல்லை. 40 நாள் அளவு இந்த பூமியிலேயே காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா இவன் பாருங்க, உடனே மீன் பிடிக்க போகிறேன் பேதுரு, எல்லாரும் மறுதளித்தாலும் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன், கடைசி வரைக்கும் ஊழியத்தில் கரெக்டாக இருக்கேன்னு சொன்னவன், கடைசியில் ஐயா பல்ட்டி அடிக்கிறான். யோவான் 21 இவன் தான் முதன்மையானவன். இவன் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லாரும் நாங்களும் வருகிறோம். எவனாலும் சொல்லையப்பா நீ ஊழியத்துக்கு மனுஷனை மீனை பிடிக்காத மனுஷனை பிடின்னு சொல்லி உன்னை அழைச்சாரே லூக்கா 5 உங்களுக்கு புரியலையான்னு எவனும் சொல்லலை. நாங்களும் வருகிறோம். இந்த ஸ்கூலில் ஒரு பையனுக்கு ஒன்றுக்கு வந்தால் ஒன்றுக்குன்னா எல்லாரும் போயிடுவாங்க பின்னாடி. அந்த மாதிரி இவன் பெரிய மனுஷன் பாருங்க, மீன் பிடிக்க போகிறேன்னா போயிட்டான். அவர் பரலோகத்துக்கு இவங்களை நம்பி போயிருந்தா ஊழியமே இருக்காது, நடந்திருக்காது. அவன் தொழில் பண்ணி கடைசியில் பழைய கூடி கதவை திரடின் மாதிரி ஆயிரும். இவர் என்ன செஞ்சார்னா திரும்ப போகிறார். உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் இருந்தார்ல, அதில் போகிறார். போகும்போது நல்லா பார்க்குறாரு, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க துரோகிகள் நன்றி கட்ட நாய்களான்னு சொல்லி வையாமல். பிள்ளைகளே 5ஆம் வசனம் யோவான் 21:5 பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? நைட்டு முழுவதும் மீன் பிடிச்சி ஒன்றுமே வாய்க்கலை. ஊழிய அழைப்பை பெற்றவன் வேலை செஞ்சா அது விளங்காது. உனக்கு ஊழிய அழைப்பு வந்தால் ஊழியத்தை தான் உன்னை போசிப்பார் தவிர நீ சைடு பிஸ்னஸ்ஸு நான் இந்த வேலை செய்வேன் நான் சைடில் செய்வேன்னா அது ஆசீர்வாதமாக உனக்கு இருக்காது. உன் அழைப்பில் ஊழிய அழைப்பில் அவர் நடத்துவார். அதுக்காக காசை கொடுத்தா அனுப்பிக்கிட்டு இருப்பார். மத்திய 10ஆம் அதிகாரத்தில் ஆளுக்கு ஒரு செக்கக்கா அப்படின்னு செக்கு எழுதி கொடுத்து அவன் பெங்கில் பார்த்துக்கங்கடான்னு சொல்லி அனுப்பலை. காசும் கொடுக்கல, கொண்டுட்டு போகிறதுக்கும் அனுமதி கிடையாது. வெறுமணியாக போங்க, உங்கள் தேவைகள் அங்கே சந்திக்கப்படும் சொல்கிறாரு. வீட்டுக்கு வீடு அதுக்காக சாப்பாட்டுக்காக போகாதீங்க.
இன்றைக்கி ஸ்டார் கட்டுற வீட்டுக்கெல்லாம் போகிறோம் பாருங்க, அந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்லி அன்றைக்கே சொன்னார். ரிட்டர்னில் வரும்போது எழுதிக்கிட்டா வந்தாங்க, இத்தனை செலவு இருக்குன்னா சொன்னாங்க. இன்றைக்கி மாதிரி ஒரு குறையும் இல்லைன்னு, ஏதாவது குறை இருந்தாலும் கேட்குறாரு, ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான்யா இயேசுவின் அழைப்பு, அதான்யா ஊழியக்காரே. இப்போ 40 வருஷமாக நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிஎஸ்ஐ போகிறதுக்கு நல்லா சம்பளம், அரசாங்கம் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் கடவுள் பார்த்துக்குருவாருன்னு நான் வந்துட்டேன். ஒரு குறையும் 40 நாள் 40 வருஷம் ஆகுது, ஒரு குறை இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை, வியாதி இல்லை, பெரிய செலவு. ஆனால் 14 புஸ்தகம் எழுதி வெளியிட்டிருக்கேன் ஐயா. ஒவ்வொரு புஸ்தகமும் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இப்படி தான் செலவு பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்துருந்தா ஒரு பங்களாவும் காரும் கட்டிட்டேன். ஆகவே நம்ம அப்படி ஓடலையே. நம்ம வந்த நோக்கமே உயிரை கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கோம். அரசாங்க சம்பளம் மாதிரி உள்ள எல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கேன். இப்போ போனாலும் இந்த ஜெவராஜுக்கு தெரியும், வந்து நேரடியாக பார்த்தாங்க. ஜெவராஜும் கிருபாவும் நேரடியாக பார்த்தாங்க. அந்த சிஎஸ்ஐ ஐயர்கள்லாம் டைசிஸ் நம்ம போதகர்தான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பெந்தை கோசுன்னு போனீங்கன்னு எந்த போதகர் உங்களுக்கு வந்து நிற்கிறாங்க கேட்குறாங்க, பதில் பேச முடியல. இப்பையும் வாங்க ஐயா, உங்களை யாரும் நீங்கள் உங்களை யாரும் வேணாம்னு சொல்லலை, யூடியூப்பில் ரொம்ப கலக்கிட்டு இருக்கீங்க, லைசன்ஸில் இப்படி ஆள் வேணும்னு சொல்லி எங்கள் பிஷப்பே சொல்லிட்டாங்க. 30,000 தர்றோம்னு கூப்பிட்றான். உடனே மனுஷு மாதிரி போகிறேன்னு நான் சொல்லுவேன்னா, கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கல்லறைக்காகவா நான் போக முடியும்? உடனே கயிறை கட்டி இங்கிட்டு கருப்பு கயிறை கட்டி கையில் வச்சுக்கிடுவான். ஆடுறாராமா, அங்கிட்டு குதி, இங்கிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு குதி, அங்கிட்டு குதி, அங்கிட்டு குதி, இப்படி திரிஞ்சுக்கிட்டு வேணால் பொழப்பு நடத்திட்டு போகலாமே தவிர இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு பொழப்பா? ஆகவே மனுஷ பிறவிகளுக்கு அடிமைகளாகவோ, பணத்துக்கு அடிமைகளாகவோ, ஏன் வயிறு நிறைஞ்சா போதும்டான்னு சொல்கிறதுக்கோ ஊழிய அழைப்பு இல்லை. நீ மீனை பிடிக்காத மனுஷனை பிடின்னு அழைச்சாரே, அதை மறந்து இவன் போனதுனால ராத்திரி முழுவதும் அவன் போயிட்டு கெட்டிக்காரன் பேதரு சும்மா மீன் பிடிக்கிறதுலையே நீச்சல் அடிக்கிறதில்ல, அவனை போல ஒரு பெரிய கில்லாடி இல்லை. அவன் சொல்கிறான் ஒன்றுமே இல்லை, வலதுபுறம் போடுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா முந்தி அப்படி தான் செஞ்சு அவங்க நம்பினாங்க. அது மாதிரி திரும்ப அதே நிலைமையை கையாளுறாரு பாருங்க. ஏசு எவ்வளோ அறிவாளி, ஞானவான், எவ்வளவு வஞ்சி தீர்த்து நாசமாக போகணும்னு வையாமல் அவங்க பாணியிலேயே விட்டு வலதுபுறத்தில் போகணுன்னு சொன்ன உடனே ஒருத்தன் போடுறான், இழுக்க முடியல மீன். அப்போ தான் சொல்கிறான், இவர் கர்த்தர்ன்னு சொல்கிறான். உடனே டென்ஷன் பார்ட்டியில் பேசுரு, அப்படியே நிர்வாணமாக இருந்தது கூட தெரியாமல் பல்ட்டி அடித்து நீச்சல் அடிச்சுட்டு வர்றான். அவ்வளவு அற்புதம். அதுக்கு தான் அப்புறம் கடைசியில் கரையில் வந்த உடனே 15 21 வண்டி வசனம் வர, யோவான் 21 15 21 வசனம் வர 3 தடவை கேட்குறாரு, சீமோன் பேதுருவே, என் மேலே நீ அன்பா இருக்கிறாயா? அவன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. அன்பு வேற, நேசம் வேற. அதை முதல் புரிஞ்சுக்க. அன்பே பெரிது, அந்த பெருசை கேட்குறாரு. இவன் நேசிக்கிறேன்னு சொல்கிறான். சரி, ஏதோ அதிர்ச்சி பாற்றி இவனுக்கு தெரியல போல் இருக்குன்னு சொல்லி 2வது முறை திரும்ப அன்பா இருக்கிறாயான்னு கேட்குறாரு. இவனும் அதே தான் திரும்ப சொல்கிறான், நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவி. 3 தடவை 2 தடவை அப்படி அவன் சொன்னதுனால, அப்போ நீ நேசிக்கிறாயா, அன்பு செலுத்தலையா, நேசிக்க தான் செய்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த நுணுக்கங்களை, இந்த புரிதல் அவனுக்கு இல்லாமல் ஐயோன்னு அழுதுட்டான். ஐயோ 3 தடவை கேட்குறாரு. இவனுக்கு விளக்கம் சொல்லி ஓய்வதை விட ஆடுகளை மேயும் ஆட்டுக்குட்டிகளை மேயும் போகலான்னு சொல்லிட்டாரு. அவன் அந்த அளவில் வெகுளி டைப்பு பார்ப்போம். கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை, தெரியல அவனுக்கு. ஆகவே சில ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழி வாங்கிறதுக்கு தான் 3 தடவை கேட்குறாரு. அவன் 3 தடவை மறுதளிச்சான், முக்கா 3 தடவை அதே பதிலுக்கு பதில் இவரும் செய்தான்னா அப்படியாலாயா ஏசு பழி வாங்குறவரா? அவெல்லாம் ஒரு ஆளா பழி வாங்குறதுக்கு?
சொன்னதுக்கு சரியாக பதில் இல்லாமல் அவன் சொன்னதுனால திரும்ப அதையே சொன்னார். அதுக்கும் அவன் சொன்னதுனால அவன் சொன்னதை வச்சு இப்படித்தான் பண்ணி நேசிக்கவா செய்கிற? அப்போ அன்பு இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கங்க. திரும்ப கடைசியில் இரத்த சாட்சியாக மறிச்சானே தவிர தலைகீழ சிறுவில் அறையப்பட்டு கிபி 68 தீத்து ராயினால தியாகமாக அவன் இறந்தான். சும்மா சாதாரண அவன் தான் எழுதான். சுவிசேஷம் காவல் உள்ள ஆவிகளுக்கும் சொல்லப்பட்டது. ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு, அது மாதிரி தான் இப்போ வைக்கிறாங்க போல் இருக்கு. ஆகவே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கன்வென்ஷன் பழைய ஏற்பாட்டு எல்லா ஆவிகளுக்கும் சொல்லிட்டு உயிர் தெழுந்து 40 நாள் அளவு தரிசனமாகி எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். அதில் தோமா ஒருத்தன் நம்ம ஆள் விரல் போட்டாலோடையோ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்காகவே தரிசனமாகிறார். யோவான் 21 அதிகாரத்தில் 20 அதிகாரத்தில் அவனுக்காகவே தரிசனமாகி, தோமாவே என் விழாவைப்பார், என் காயத்தைப்பார், உன் விரலை இங்கே விட்டு என்னை செக் பண்ணுறேன்னு சொல்லும் போது இதுக்கு மேலே அவன் செஞ்சான்னா அவன் மனசு கிடையாது. உடனே என் தேவனே என் ஆண்டவரே, அதைத்தான் அங்கே எழுதியிருக்காங்க. மை காட், என் தேவனே என் ஆண்டவரே. அவன் சொன்னதை பல இடங்களில் ஆர்ச்சிக்காங்க. அந்த வகையில் அவங்கள பாராட்டுறேன். இதையாவது நினைவு சின்னமாக செஞ்சுருக்காங்க பாருங்க. பாராட்டம் உண்மையிலேயே. அப்படி இல்லாட்டினா நம்ம இவ்வளோ கெத்தாக பேச முடியுமா? இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் பாருங்கள். அவங்க அந்த அளவில் எல்லாம் மலையவே வளைச்சி போட்டு எல்லாம் ஆட்சி. அந்த காலத்தில் ரோமர்களுடைய ஆட்சி உலகமெல்லாம் இருந்தது பிரிட்டிஷ் மாதிரி. அதில் தான் இயேசு பிறந்தார். லூக்கா 2 அதிகாரத்தில் நீங்கள் அகஸ்துராய காலத்தில் தானே இயேசு பிறந்தார். ரோமர்கள் தான் உலகமெல்லாம் ஆண்டாங்க. அந்த வகையில் கான்ஸ்டன்டைன் ஒருத்தன் கிபி 325 கிறிஸ்தவனாக மாறுறதுனால மதமாக இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து போப்ப தலைவராக்கி அவன் உலகமெல்லாம் ஆண்டதுனால கத்தோலிக்க மதம் வேகமாக பரவிச்சு, வேகமாக அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இன்றைக்கி ஒரிஜினல் கிறிஸ்தவன் யாருன்னு இந்தியாவில் ரெக்கார்டு ஆர்சி தான். ஆர்சி கிறிஸ்தவன் தான் ஒரிஜினல்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஆளுகள்லாம் நானும் கிறிஸ்தவன் நீ யாரா, உங்களுக்கு யாருன்னு கேட்குறாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் அவர் பூமிக்கு இறங்கல. இயேசு சொன்னார், நான் போவேன் ஆகில் அவரை அனுப்புவேன், நான் போகாவிட்டால் வரமாட்டார். என் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க, காத்திருங்க என்று அப்போஸ்தலர் 1:5 சொன்னார். இந்த வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அறியவில்லை, அடையவில்லை. கேளுங்க, அறியலை, அடையலை. வசன ஆதாரம் இருக்கா? எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாச பட்டியல்னு சொல்கிறீங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்க அடேங்கப்பா பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க. கடைசியில் 39:40 முக்கியமான வசனம், 2ஐயும் மறந்துடாதீங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஒரே அடி, இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் உள்வாங்கினாலே பழைய ஏற்பாடை புரிஞ்சுக்கலாம். 40 அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி. அவர்கள் என்பது பழைய ஏற்பாடுக்காரே, நம்மை என்பது கிறிஸ்தவங்களை விட அவர்கள் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே அந்த நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி மத்தேயு 7:7 கேளுன்னு சொல்கிறார்ல. அந்த நிகழ்வு லூக்கா சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறார். இந்த நன்மையானது தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கார். அவரை தான் கேளுங்க, தேடுங்க, தட்டுங்கன்னு சொல்கிறார், காத்துருங்கன்னு சொல்கிறார். இயேசுவின் வார்த்தையை நம்பினவங்க ஒருமுனப்பட்டு மரியாதை முதற்கொண்டு இயேசுவின் சீடர்கள் முதற்கொண்டு அவரை விசுவாசித்த விசுவாசிகள் முதற்கொண்டு ஏறக்குறைய 120 சீசர்கள் அப்போஸ்தலர் 1:15 படி மேல் வீட்டில் காத்திருந்தாங்க. அந்த மேல் வீட்டில் காத்திருக்கும் போதே அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே முதல் பாயிண்ட் சொல்கிறேன். இயேசுவின் சீசர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். முதல் பாயிண்ட். பார்த்தா முதல் பாயிண்ட்டுக்கே வர்றீங்கன்னா எப்போயா முடிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வாய்ப்பு அடுத்து வராது. ஆராதனை, பாட்டு, ஜப குறிப்புக்கு தான் நேரம் போகுதோ தவிர
பிரசங்கத்துக்கு எவனும் கொடுக்க மாட்டான். நான் சிஎஸ்சியில் பிரசங்கம் பண்ணும்போது 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. மீறி பேசிட்டா ஒரு துண்டு சீட்டு வரும். என்னடான்னு பார்த்தா இத்துடன் நிறுத்தவும். ஆகவே தாராளமாக பேசுறதுக்கு தான் பெந்தைகோசுக்கு வர்றேன். இவனும் கிடுக்குப்படி பிடிக்கிறான். முடிங்க பாஸ்டர், நேராக முடிங்க பாஸ்டர்னா என் வெளியேற்பட்ட சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலத்தால் அழிக்க முடியாத உன் கண்ணை திறக்கிற வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை போய் சீக்கிரம் முடியுன்னு சொல்கிற ஒரு அவல நிலை. ஆனாலும் தொடர மாட்டேன், தொண்டையை கட்டிடுச்சு. சீக்கிரம் முடிக்கத்தான் போகிறேன், வழி இல்லை. ஆகவே காத்திருந்த சீசர்கள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ தான் முத இறங்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியா அந்நிய பாஷை பேசலை, தெற்கு தரிசனம் பேசலை, ஆவியானவர் இறங்கலை. பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள் இந்த சித்திர திருவிழாவில் அழகர் ஆற்றுல இறங்கும் போது வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள்லாம் அங்கே வர்றாங்க. அங்கே வரும்போது இந்த எழுதிட்டார் 9:20க்கு முடிக்கவும். பார்த்தீங்களா, அவரும் சிஎஸ்ஐ அடிப்படையில் இருந்தவர் தான் போட்டு. ஆகவே நான் முடிக்கிறேன். 9 ஆயிடுச்சு, இப்போ 20 நிமிஷத்தில் முடிச்சு தீரணும், முடிச்சிடுறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, சீசர்கள் எல்லார் மேலேயும் இறங்கினார். ஏன்னா சீசர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வாக்கு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்ற வேண்டி தீர்க்க தரிசனம் இருக்கு, யோவேலில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இது இறங்கிச்சே தவிர, தீர்க்க தரிசனம் எப்படி இயேசு மனுஷனா வருவார்னு சொல்லியிருக்கோ, எப்படி அதே மாதிரி வந்தாரோ அதுபோல் ஆவியானவர் இறங்குவார்னு தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே தான் வந்தார். லேலுயா, என்னையா செஞ்சார் வந்தன்னா, அன்னைக்கு சபை தொடங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய அந்த சரீரமாகிய சபை அன்னைக்கு தாயா தொடங்கப்பட்டது. கடைசியில் முடியும் போது சபை என்று தான் முடியுது. 47ஆம் வசனத்திலே ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில், அந்த சபை என்ற வார்த்தை அங்கே தான் தொடங்குது. இதான் பெந்தேகோஸ்தில் எழும்பின சபை, புதிய ஏற்பாட்டு சபை. இயேசுவால் தொடங்கப்பட்ட இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, அந்த சபை அன்னைக்கு தான் தொடங்கியிருக்கு. உடனே ஒருத்தன் பெந்தேகோஸ்தினால் தொடங்கினதுனால பெந்தேகோஸ் சபைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? பெந்தேகோஸ் சபைன்னு எங்கடா இருக்குது? பெந்தேகோஸ் உபதேசம் இருக்கா? பெந்தேகோஸ் அனுபவம் இருக்கா? நான் பெந்தேகோஸுக்காரன். கிறிஸ்தவன் சொல்கிறது சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்குன்னு நாதி இல்லை. இவன் முழுவதும் என்ன ஆள்லாம் நான் பெந்தேகோஸுக்காரன். அப்போ நீ யார்? நான் செவந்துட்டேன். இவன் யார்? இவன் சிபிஎம் விசுவாசி. எவனாவது கிறிஸ்தவன் சொல்லி பழகிறான இன்னைக்குள்ள ஆளுகளை சபைகளை கேளுங்க, நாங்கள் மாறனாதா சபை. கிறிஸ்தவ சபைன்னு யாரும் சொல்கிறதுக்கு நாதி இல்லை. இதுவே ஒரு பெரிய அவமானம், வேதனை. இதுவே கண்டனத்துக்குரியது இல்லையா? இதுவே பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது பெந்தேகோஸ் சபைன்னு? எங்கே இருக்குது பெந்தேகோஸ் உபதேசம்னு? எங்கே இருக்குது? நாளை போய் நீ பண்டிகை நாளை போய் நீ கொண்டாடுவாயானா நீ பண்டிகை கிறிஸ்தவனா? நீ நாளுக்குரியவனா? என்னடா உன்னைய சொல்கிறது? அதனால் வேதத்தில் உள்ளதெல்லாம் கடைபிடிக்காமல் ஏவேன் சொன்னானோ அதெல்லாம் இவன் உபதேசத்துக்கு கொண்டு வந்துட்டான். மனுஷன் கற்பனைகளை உபதேசங்களாகி வீணான ஆராதனை தான் செய்கிறானே தவிர, தேவ கற்பனையை அவமாக்குறானே தவிர, இயேசு சொன்னதெல்லாம் பொய்யாக்குறானே தவிர, ஆதி அப்போ சொல்ல மதிக்காமல் போகிறாங்களே தவிர, இன்றைக்குள்ள அந்த நாதாரியை தான் நிறையா இருக்கிறாங்க. தயவு செய்து கோபத்தில் தான் வைகிறேன் அவங்கள. தனிப்பட்ட முறையில் அவனுக்கு எனக்கு என்னையா கோபம்? ஏன் வைகிறேன்? உனக்கு ஏன்டா நாதாரின்னா உனக்கு ஏன்டா கோபம் வருது? நீ நாதாரியா? நீ நாதாரியாக இருந்தால் தானே உனக்கு கோபம் வரும். ஒருத்தன் மொட்டைத்தலைன்னு சொல்கிறேன், உனக்கு எது கோபம் வருது? மொட்டை தலைக்கு தான் கோபம் வரணும். நம்ம மொட்டை தலைன்னு தெரிஞ்சிருந்து மொட்டை தலை சொல்கிறேன், அவனுக்கு தான் ஏன் சொல்லணும்? அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நீ மொட்டை தலை இருக்கிறதுனால மொட்டைன்னு சொல்கிறேன். நீ முடி இருக்கிறவனுக்கு ஏதா கோபம் வருது? இன்றைக்கி உள்ள ஆளுகள்லாம் அப்படி கோபம் வரும். இப்படி வயிறா இவர் இது பண்ணுறாரு, உயிருக்கு உயிராக நேசிக்கிற என் நண்பனையே அலக்கழிச்சு இவரையே ஒரு ஆட்டிட்டாங்க. ஆனாலும் இவர் சுதாரித்து பார்த்து மல்லாக்க பார்த்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி இதுதான்டா சத்தியம்னு என்னை இருக்கா புரிஞ்சுக்கிட்டாரு. இன்றைக்கி இந்த 2026 எங்கள் உறவு திரும்ப புதுப்பிச்சிருச்சு. நண்பேண்டா. அல்லேலூயா. ஆகவே சீசர்கள் எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். பற்பல பாஷைகள் பேசினாங்க. சபை ஏற்படுத்தப்பட்டது. அப்போஸ்தல உபதேசம் அன்னைக்கு தான் வந்தது.
திருந்தாத மதவெறி பிடிச்ச யூதர்கள் 3000 பேர் கிறிஸ்தவங்களாக மாறினான். லேலுயா. பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒருத்தன் சொல்கிறான், ஆசாரி லேவி ஊழியம்னே வச்சுருக்கான் ஒருத்தன். அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? யாத்திரா 32:28 3000 பேரை வெட்டி கொன்னான். யார்? லேவி புத்திரர்கள் யூதர்களை 3000 பேரை வெட்டி கொண்டாயா. என்னையா காரணம் கேட்டால், கண்ணுக்குட்டியை வச்சு கும்பாங்குத்து ஆடினாங்களாம், குத்து நடனம் ஆடினாங்களாம், பண்டிகை கொண்டாடினாங்க. அப்படி வெட்ட போனால் வெட்டு ஆரோனுக்கு தாண்டா விடுவணும். அவன் தானே கண்ணுக்குட்டி செஞ்சு முன் செய்தும் தெய்வங்கள்னு சொன்னான். அது உன் அண்ணேன்னு சொல்லி தானே, ஓ கூட பிறந்த பிறப்புன்னு சொல்லி தானே, உன் ஜாதி புத்தி தானே அங்கே காட்டுற. அன்னைக்கே ஜாதி வெறி மத வெறி அன்னைக்கே மோசைகிட்ட இருந்தது. அவன் வெட்டு அவனை வெட்டி இருந்தா இவன் நியாயவாளி. 3000 ஏறக்குறைய 3000 யூதர்கள் பாவம். அம்பை எய்தவன் இருக்க அன்பை லோகவானேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு வெட்டி தள்ளிட்டான். 3000 பேர் செத்தான். இயேசுவின் ஊழியத்தில் 3000 பேர் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். லேலுயா. இது ஊழியமா அது ஊழியமா? நீ எதுடா சொல்கிற நீயே? ஆகவே இன்னைக்கோட பணம் திரும்பி இன்னைக்கோட நீ திருந்தி வா. 2வது பாயிண்ட்டு, வசனத்தை கேட்ட புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44. கொர்நேலி வீட்டில் பேதுரு பெரிய ஜாதி வெறி பிடிச்சவன், அவனும் ஜாதி வெறி பிடிச்சவன் தான். நான் தீட்டானதை எதையும் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப ஆவியான ஒரு வழி நடத்தலில் இருந்தே அந்த கெதி, நான் ஐயரு, நான் பெரிய ஃபில்டர் பண்ணி நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு தரிசனம் கொடுத்து தேவன் சுத்தமாக்கிறத நீ என்ன செய்யாத, அசுத்தமாக நினைக்காதுன்னு சொல்லி புறஜாதிகள் முழுவதும் நாய்கள் அவலட்சணமான ஆள் இருந்தால் யூதர்கள் நினைப்பாங்க. ஆனால் இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கவனிங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க எல்லாம் ஞானசானம் பெற்றவங்களா? அவங்க யார் மெய்க்கடவுளை அறிஞ்சவங்களா? ஒன்றுமே கிடையாதுயா. வசனத்தை கேட்டவங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு பச்சைப்பதமே இல்லை. ஏன்னா மாம்சமான யாவருக்கும் அவர் ஆகாரம் கொடுக்குறவர் கர்த்தர். மாம்சமான யாவர் மேலும் அவர் இறங்குறவர். அவங்களும் மாம்சம் தானே. ஏன்னா எலும்பு கூட அவங்க மேலே அந்த வாஞ்சை உள்ளவனை பச்சைபாதம் இல்லாமல் இறங்குறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உடனே பேதுரு ஆச்சரியப்பட்டு, என்ன ஆதியில் நம்ம மேலே இறங்குனது மாதிரி இங்கே இறங்கிட்டாங்களே, இப்போ இவங்களுக்கு ஞானசானத்தை நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 48 அதுலேயே 48 முடிகிற நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தில் ஞானசானம் கொடுங்கன்னு அங்கே சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப விலைக்கு சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஞானசானம் சொல்லி அப்போஸ்தலர் 2:38 சொன்ன மாதிரி ஒரு சபை இப்போ வந்துருச்சு, இயேசுவின் நாமத்தில் கொடுங்கடான்னு. அப்போ நான் கேட்குறேன் அவங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் கேளுங்க. அந்த சார்பில் என்ன கேட்கணும்னா, கர்த்தருடைய நாமத்தில் கொடுங்க. நீங்கள் போய் கொடுத்தாங்கன்னு இருக்கு. ஒரு சபையை ஆரம்பிக்கிறா, கர்த்தருடைய நாமத்தில் ஆரம்பி. அப்போஸ்தலர் 8:12 வசனத்தை அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் புருஷரும் ஸ்திரீகளும் ஞானசானம் பெற்றாங்கன்னு இருக்கு. எந்த நாமமும் அங்கே சொல்லப்படலை. ஒரு நாமமும் இல்லாமல் புக்கு ஏடு பார்ப்போம். இப்படியெல்லாம் சொன்னால் பதில் பேச முடியுமா? இதெல்லாம் வினையாக தானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு தலைவர் யார்? இயேசு தான். அவர் என்ன சொன்னார்? பிதா குமாரே பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானசானம் கொடுங்கன்னா அவரை விட வேறு யார் இருக்காங்க நாட்டில்? அவர் சொல்கிறது கேளு. நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம், கட்டளை, ஆர்டர். விளங்குதோ புரியுதோ அவர் சொல்கிறது நீ கேட்டு தான் போகிறது தான். நீ எஜமான்ட்டு சொல்ல முடியும், நீ ஊழியக்காரன் சொல்ல முடியுமே தவிர உன் இஷ்டத்துக்கு போகிறவன் நீ ஊழியக்காரன் கிடையாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பாரபட்சம் இல்லாதவர், பச்சவாதம் இல்லாதவர், எல்லார் மேலேயும் இறங்கினார். 2. 3வது பாயிண்ட்டு, பிலிப்புவை வனாந்தரத்திலே கொண்டு போய் பிலிப்புவை விட்டார். அப்போஸ்தலர் 8:39 போட்டிருக்கு. 29 அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பிலிப்புவை ஒருத்தன்
ஏசாயா 53 அதிகாரத்தை எருசலேமிலிருந்து ஒரு மந்திரி, கந்தகை மந்திரி வாசிக்கிட்டு போகிறான். பாவம், ஒன்றும் தெரியல அவனுக்கு. ஏசாயா 53 அதிகாரத்தில் உள்ளது யாருன்னே தெரியல, படிச்சுட்டு போகிறான். ஆவியானவரே சொல்கிறாரு, அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கப்போ அவனுக்கு விலைக்கு சொல்லு. இவன் போன உடனே படிச்சுக்க, ஆஹா இதுக்கு தான் அனுப்புனாருன்னு அவனுக்கு சத்தியத்தை விளக்கி, இதெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியுதான்னு கேட்கும்போது, ஒரு விலைக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். ரதத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இவனுக்கு நல்லா சொகுசு ஏசி வண்டியில் உட்காந்துக்கிட்டு சொகுசாக போன மாதிரி தான். நல்ல பரவாயில்லையா ராதா, மந்திரியே நீங்கள் தானான்னு கேட்குறான். கந்தகை மந்திரி இந்த வசனத்தில் சொல்கிறது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறான். இன்றைக்குள்ளவன் அந்த ஆமாங்க நான் தான், என்னை கடவுளை அனுப்புனான்னா அவன் கடவுளாக்கி சாமியாக்கி அவன்கிட்ட உள்ள மந்திரி பொருள் எவ்வளோ பணம் வச்சுருப்பான், எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பெரிய சாமியாரா அப்போ ஒரு தீவை வாங்கி இன்றைக்குள்ளே அந்த ஒருத்தன் போயிருக்கான் பாருங்க, அந்த மாதிரி போயிருப்பான். நித்யானந்தான் ஏசு சொல்கிற பிலிப்பு சொல்கிறான், இல்லைப்பா நான் கிடையாது, அது ஏசு தான், அவர் தான் அடிக்கப்பட்டார், அட்டை போல் பலியானார், அவர் தான் அப்படி சொல்லி அவர் ஞானசாரமும் உடனே சொல்லிட்டான் போல் இருக்கு. போன உடனே போய்கிட்டு இருக்கும்போதே தண்ணி வருது. இதோ தண்ணி இருக்கே ஞானசாரம் பெறதுக்கு, ஒன்றும் தெரியாதவன் தண்ணி இருக்கே ஞானசாரம் சொல்லி ஏன் சொல்கிறான்னா இவன் அதையும் சொல்லிட்டான்னு போனுக்கு. ஆரம்ப உபதேசமே ஞானசாரம் சொல்லிடணும், மனம் திரும்பதில் சொல்லிடணும், இயேசுவை சொல்லிடணும். உடனே இவன் சொல்கிறான், தண்ணி எல்லாம் இருக்கட்டும், நீ முழு மனதோடு விசுவாசித்தா தடையில்லைன்னு சொல்கிறான். உடனே அவன் தண்ணியில் இறங்கி இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ரதத்தை நிறுத்தி தண்ணியில் இறங்கி ஞானசாரம் விட்டான். லேலுயா. உடனே ஆவியானவர், ஆகா ரதத்திலேயே திரும்ப போய் அரண்மனைக்கு போய் செட்டில் ஆகிவோம்னு இவன் நினச்சிடக்கூடாதுடான்னு சொல்லி பிடிப்பு தூக்குடான்னு ஒரே தூக்கி வனாந்தரத்தில் போய் விடு. நல்ல இடத்துல விடலை, வனாந்தரத்தில் போய் விட்டாருன்னு இருக்கு. சில ஊழியக்காரங்களுக்கு ஒன்றும் எரியிறவங்கிட்ட கல் இல்லாமல் போகிறதுக்கு அதான் காரணம். நானெல்லாம் பணம் இருந்தால் எப்படின்னு சொல்ல முடியாது. உடனே 10 கோடி தர்றேன் பாஸ்டர், உபதேசத்தை மாற்றுங்கண்ணா. அந்த நேரத்தில் இல்லை இந்த பவுலை பார்க்கணும், அந்த நேரத்தில் தான்டா என்னையை பார்க்கணும். தொகை கூடுதல 10 கோடின்னு சொல்கிறான்ல, அப்போ நான் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால் அந்த நேரத்தில் தான் என்னையை பார்க்கணும். இன்றைக்கி வேணால் ஒன்றுமில்லாதவன் வேணால் போட்டு கத்தி பேசலாம், தவி பேசலாம். அன்னைக்கு 10 கோடி கொடுக்குறான்னு சொல்கிறானே, அப்போ என் மனசு மாறாமல் இருக்கான். இன்றைக்கி ரொம்ப பேர் மாறிட்டானே, செழிப்பு உபதேசத்துக்கு ரொம்ப பேர் போயிட்டானே. உலகமெல்லாம் தர்றேன் காலில் விழுன்னு சொல்லி இயேசுவை சொல்லும் போது ஒரு தடவை என்ன இயேசு இப்போ சாத்தானே 1000 முறை இவன் விழுந்து பிள்ளையாரை கூட கும்பிடுறதுக்கு ரெடியாக எல்லாம். ஏன்னா ஒரு கோட்டருக்காக, ஒரு பிரியாணி போட்டுறதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுக. உலகமெல்லாம் தர்றேன்னா, உலகமெல்லாம் தர வேணாம், ஒரு 2 கோடி கொடு, ஒரு 1 கோடி கொடு, யோசிப்பான்ல. 5 கோடி 10 கோடி சரி சாமி காலில் விழுந்து. ஆனால் இவன் அந்த புத்தி வந்துடக்கூட. மனுஷன் தானே, இவனை ஆவியானவர் நம்பலை. பிலிப்பேன் மனுஷன் தானே, பாவம். ஒன்றும் இல்லாதவனுக்கு வெடாய்த்த ஆத்துமாவுக்கு தண்ணி இருந்தால் குடிக்கத்தானே செய்வான். ரொம்ப பசி எடுத்தவனுக்கு பிரியாணியே சாப்பிட்றாலாம் சாப்பிட்டு தானே செய்வான். அதனால் ஆண்டவர் கூட நம்மளை நம்ப மாட்டார், கிடைக்காமல் செஞ்சிருவார். என்ன செய்வார்னா, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும், நினச்சது நடக்காது, கேட்குறது கிடைக்காது, வனாந்தரத்தை தான் சொல்கிறார். தவிர இது தாயா உண்மையான ஊழியர்கள். ஆவியானவர் அதை செய்கிறான்னு இருக்கு. லேலுயா. 4வதாக தேவ ஊழியர்களை பிரிக்கிறார், ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 13:2 படிங்க. 13:2 அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் நேரடியாக. நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள். ஆவியானவரே பேசுகிறாரியா, பேசக்கூடியவர் ஒரு நபர். அவர் ஆளுத்துமுடையவர், ஒரு பிம்பமோ ஒரு சக்தியோ ஒரு பவரோ கிடையாது. இயேசுவை போல ஒரு நபர், அவர் 3ஆம் நபர் பேசுகிறார் பாருங்க. அப்போ அவங்கள பிரிக்கிறாரு, அடுத்து அனுப்புகிறார். 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு, அந்த வசனத்தை படிங்க. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்படணும். ஊழியம் பரிசுத்த ஆவியினாலே பிரிக்கணும், பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்படணும்.
அப்போ தான் நீ தேவ ஊழியர் உண்மையான அழைப்பு பெற்றுவேன். அல்லேலூயா. நேரத்தை கருதி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 5வதாக இதோட முடிய போகுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதோட முடிய போகுது. பழைய ஏற்பாடு ஊழியத்திலிருந்து விடுவிக்கிறாரியா ஆவியானவர். பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களா பாஸ்டர்? 2 கொரிந்தியர் 3:17 படி. 17 படி. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. என்ன விடுதலை என்ற கேள்வி கேட்டிங்கன்னா 7ஆம் வசனத்தில் மோசே ஊழியத்திலிருந்து விடுதலை. இந்த 7ஆம் வசனம் படிங்க. அதுலேயே சொல்கிறேன். எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த. இதை வாசிக்க மாட்டீங்களே? என்ன ஊழியம் செஞ்சா சொல்ல மாட்டீங்களே? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசே அங்கே போட்டிருக்கே. இரக்கமே அவனுக்கு இருக்காது. எபிரேயர் 10:28 படி 2-3 சாட்சிகள் விசாரித்து இரக்கம் இல்லாமல் கல்லெறிஞ்சு கொள்றான்னு சொல்லிடுவான். அதனால தானே மோசே சட்டத்தில் ஒரு பொம்பளையை கூட்டி வந்து கல்லெறியணும்னு மோசே சட்டம் இருக்க. நீ என்னையா சொல்கிறேன்னு இயேசுகிட்ட கேட்டாங்க. மோசே இரக்கம் இல்லாத ஊழியம். பழைய ஏற்பாடு பேசுகிறவன் முழுவதும் இரக்கம் இல்லாத அரக்கனாக தான் இருப்பான். இயேசுவின் ஊழியம் ஆரம்பத்திலே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பெறுவாங்கன்னு மத்தேயு 5 இரக்கத்தை தான் சரி ஆரம்பித்தார். மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த கற்களில் பதிர்ந்த எழுத்தும்படியான ஊழியம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அப்படியே படிங்கம்மா. அவனுக்கே மகிமை பிரகாசம். மோசே துணியை போட்டு மூடிக்கிட்டான் இருக்கு இல்லையா, அவனுக்கே அந்த மகிமைனா இஸ்ரேல் ஜனங்க பார்க்க முடியாதவ அவன் முகம் பிரகாசித்தது. சரி இருக்கட்டும். கவனிங்க, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் பாருங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஒளியம், அதுதான் செக்கினான்னு சொல்கிறான். செக்கினா சபை, செக்கினா மகிமை. இங்கே போட்டிருக்க ராஜா ஒளிந்து போகிற மகிமையுடையன்னு போட்டிருக்குப்பா. அதுவே அப்படியானா அதுவே நீ பேரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சா ஆவிக்குரிய ஊழியம். அதை விட மகிமை இருக்கு. இங்க வா ராஜா, இங்க வா. அப்புறம் தண்டனை கொடுக்கக்கூடிய பழைய ஏற்பாடு ஊழியம், அதுவே நீ பெருசா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீ பேசுறிய. நீதியை கொடுக்கக்கூடிய புதிய ஏற்பாடு ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. தயவு செய்து ஊழியக்காரன் கூட்டத்தில் இதை படித்து விளக்கமெல்லாம் சொல்லாதீங்க. படிச்சுட்டு போங்கடான்னு சொல்லுங்க. 14-15 படிங்க, நான் முடிக்கிறேன். அதுலேயே 14-15 இதெல்லாம் என்னமோ இப்போ நல்ல வேலை வசனம் சொல்ல போய் நான் தப்பிக்கிறேன். இல்லாட்டா கடிச்சு குதறியும் என் வீரமெல்லாம் என் புருஷமெல்லாம் போச்சேன்னு சொல்லி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. 14-15 படிங்க. பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் ஜனங்க மனசு கடினப்பட்டு போச்சு. கவனிங்க, இந்நாள் வரைக்கும் நான் சொல்லலை, பவுல் சொல்றான். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். இந்த முக்காடை போட்டுக்கிட்டு பாஸ்டர் ரொம்ப தெளிவாக படிங்க பார்ப்போம். தெளிவாக படுங்கனால முக்காடை போட்டு எப்படிடா படிக்கிறது? குத்து மதிப்பாக வேணால் சொல்லலாமே தவிர, இந்த முக்காடு இருக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாடு மறை பொருள் தான். மறைவானது தேவனுக்கே ஒழிந்தான் சொல்ல முடியும். அதில் பங்கு பங்காக வகை வகையாக சொல்ல முடியுமே தவிர முழு சத்தியத்தை சொல்ல முடியாது. இது முக்காடு பழைய ஏற்பாடு. அது யாரால் நீக்கப்பட்டது பாருங்க? கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டது. நீக்கியாச்சு. கையை தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே உன் ஊழியத்தில் நீக்கப்பட்டிருக்கா? உன் உபதேசத்தில் கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டிருக்கா? ஏன் நீ எழுதுறிய அதில் கிறிஸ்துவனால நீக்கப்பட்டது எழுதுறியா? இன்னைக்குள்ள ஆளுக எழுதுறானா, பேசுகிறானா, சொல்கிறானா? இந்த புரிதல் இல்லாதவன் பேச்சு
கேட்டால் எப்படி எழுப்புதல் வரும்? கலப்பட உபதேசம் தானே அவன் சொல்கிறான். மண்ணையும் சோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியில் தின்னுக்கிட்டு இருக்கான். ஆகவே தெளிவாக மோசையின் ஆகமங்கள்லே இருக்குது. அடுத்து படுங்க 15. மோசையின் ஆகமங்கள் வாசிக்க 5 ஆகமம் பஞ்சாங்கம்னு சொல்கிறான். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் 2025 முடிஞ்சு 2026 ஆயிடுச்சுல, இன்ன வரைக்கும் அந்த முக்காடு இந்த கண்ணில் இருந்து நான் படிக்காத மாதிரி அவன் இருதயத்து மேலேயே முக்காடு இருக்கு. விளங்காத அவனுக்கு குருட்டு நாய் தான். அப்புறம் அவர்கள் கத்திரத்தில் மனம் தோதும் போது, அதனால தான் பிரசங்கம் இயேசு மத்தேயு 4:17 அந்த யூதர்களுக்கு தான் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அவங்களுக்கு தான் சொன்னார். மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இந்த வேலையெல்லாம் செஞ்சவர் 17 படி ஆவியானவர் தான். நான் முடிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ இத்தனையிலிருந்து நீ விடுதலை ஆகியிருக்கிறியா? இந்த 2026 நீ விடுதலை ஆகிதான் தீரணும். உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த வசனம் சும்மா விடாதே. இந்த வசனம் உன்னைய மல்லாக்கப்படுத்தி நீ நைட்டில் யோசி, நல்லா சிந்தி. இவர் சுயமாக சொல்கிறாரா வசனம் சொல்கிறாரா என்னடான்னு யோசிக்கினா உடனே உன்னை புலப்பட முடியாது. உன்னை அப்படி ஆக்கி வச்சுருக்கான். அதனால் நல்லா யோசித்து கேட்கத்தான் உனக்கு புரியுமே தவிர கேட்ட உடனே புரியாது என் பிரசங்கம். ஏன்னா இயேசுவின் சத்தியத்தை நான் சொல்கிறதுனால புரியாது. இயேசு சொன்ன உபதேசம் புதுசு. மார்க் 1:27 போட்டிருக்கேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன புதிய உபதேசம் பேசுகிறாருன்னு ஜனங்க பிரசங்கமே அவர் பெறும்போதே ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னே இருக்குது. ஏன்னா அவர் உபதேசம் புதுசு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தை அழிக்கத்தாண்டா வந்திருக்கான், மோசேக்கு எதிராக பேசுகிறான்னு என்னை நினைக்கிற மாதிரி இயேசுவை நினச்சிட்டாங்க. இயேசு சொல்கிறாரு மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையா தீர்க்கதரிசனத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் கடைசியில் என்ன ஆக்குறாருன்னா 18. இன்றைக்கி தேதி 18. இந்த 18 சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18. இன்னைக்கு 18. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காக்கிறது போல கண்டு, கவனிங்க, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல்ல நம்ம போய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆகுறோம்? பாயிண்ட் மறுரூபமாகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா சொன்னாரு, மோடியா அப்படி சொல்கிறான், இவன் அப்படி சொல்கிறான், கங்கா நதி அந்த நதி ட்ரம்மு இப்படி சொல்கிறான். இத்தனைக்கும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி மறுரூபமாவது தான். ஒரு இமை பொழுதுல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மறுரூபப்பட்டு அப்படியே எஸ்கப் ஆகி போய்விடுமே தவிர இந்த ஆளுகளோடு நம்ம அழிகிறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். வெளிப்படுத்தல் 3:10 படி உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த ஆவியானவர் தான் கடைசியில் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்கிறாரு. ஆவியானவர் சொல்லுகிறதை நீ காது இருந்தா நீ கேளு, ஞானம் இருந்தா புரிஞ்சிக்க, புத்தி இருந்தா கணக்கு பாரு. நான் இத்தோட செய்தி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை என்ற தலைப்பில் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் தொடர்ந்து பாருங்கள். அதனால் நேரத்தை கருதி நான் முடிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சபையோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆட்கள் இல்லை. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குறது சத்தியம்தான். ஆமென். அதனால் வேத வசனத்தை நம்ம கேட்க தான் விடுதலை நமக்குள்ளே வரும். வசனம் நம்ம விடுதலையாகும். ஆமென். அதனால் இந்த நாளில் நம் காணிக்கை பாட்டு ஒரு பாட்டு பாடி ஜெயிப்போம். ஹல்லேலூயா. நம்ம நேரம் இல்லாதபடினால சுருக்கமாக சத்திய வேதம்
பக்தரின் கீதம்